Hi, welcome to Idly Kundaan channel. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சப்பாத்தியை வச்சு ஒரு டிஃபரண்டான டிஷ் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு 4 சப்பாத்தி, வெங்காயம் 1 நீளமா வெட்டிக்கலாம், கொடமிளகா, கேரட், அப்புறம் கோஸ், கொஞ்சம் பெப்பர் பொடி. இந்த சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி நீட்டாக இருக்கும். இதை இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கேரட், கொடமிளகா, கோஸ் மூணுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சப்பாத்திக்கு தேவையான சால்ட் அந்த மாவுலேயே போட்டுட்டேன். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு கால் டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கு. இப்போ இதில் இந்த சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல பெப்பர் பொடி லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் மார்னிங் செய்கிற சப்பாத்தி இல்லை நைட் செய்கிற சப்பாத்தி மீந்து இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.